இல்லை, எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி வேண்டாம். அது வந்துட்டு நம்ம பண்ணிடுவோம். இது வந்து அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். நீதி எங்களுக்கு தேவையான நீதி இருக்கு, அதை பண்ணிடுவாங்க. எனக்கு நீதி வேணும். இது வந்துட்டு நம்ம எப்பவுமே நீதி வேணும், அவங்க கைதும் பண்ணணும். உங்க நீதி எனக்கு வேண்டாம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை ஆணவ கொலை தொடர்பாக முதற்கட்ட நிவாரண நிதியை வருவாய்த்துறை அலுவலர்கள் அவரது பெற்றோரிடம் வழங்க சென்றபோது அவர்களுடன் பெற்றோர் கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியில. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த பெண்ணின் சகோதரன் மட்டும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்து அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்களுடைய அந்த கவினுடைய தரப்பினர் அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பனரை உதவி ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில அரசினுடைய அந்த வன்கொடுமை நீதி முதற்கட்ட நிதியை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்துடைய டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய நிரேஷ் ஆகியோர் நேரடியாக கொண்டு ஆறுமுகமங்கலத்தில் இருக்கக்கூடிய அவர்களது வீட்டிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய தந்தை சந்திரசேகர் அந்த நிதியை பெற மறுத்துவிட்டார். அதாவது தங்களுக்கு நிதி தேவையில்லை, நீதிதான் தேவை, உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும், நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும், அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து யோசிக்க முடியும். எனவே தங்களுக்கு நிதி தேவையில்லை, நீதி வேண்டும், நீதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக அந்த காவல்துறையினர் எவ்வளவோ வலியுறுத்தியும் கூட அவர்கள் நிதியை பெற மறுத்துவிட்டு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.